மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம்னு விடிய அரசு பெருமையா அறிவிச்சிருக்கு. ஆனா இந்த பெருமைக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் முந்தைய அதிமுக ஆட்சியோட அடித்தளமான திட்டங்கள் தான்னு மக்களுக்கு நல்லா தெரியுன்ற நிலையில இப்போதைய திமுக அரசு வெறுமனே ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை தேடிக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை புதிய மின்னணு உற்பத்தி ஆலை தொடங்கி இருக்குன்னு தெளிவான புள்ளி விவரங்கள் வெளியிடப்படல. ஆனா 2011 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டை மின்னணு உற்பத்தி மையமா உருவாக்க சிறப்பான அடித்தளம் அமைக்கப்பட்டுச்சு. 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மின்னணு வன்பொருள் உற்பத்தி கொள்கையோட விளைவாதான் ஃபாக்ஸ்கான், சால்காம், சான்மினா, பெக்கட்ரான் போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் ஆலைகளை அமைச்சாங்க. இப்படி அதிமுக ஆட்சியில தொலைநோக்கு திட்டங்கள் மூலமா அடித்தளம் அமைக்கப்பட்ட நிலையில இப்போதைய விடிய அரசு புதிய ஆலைகளை உருவாக்குவதை விட ஏற்கனவே இருக்கிற ஆலைகளை விரிவாக்கம் மட்டுமே செஞ்சு ஏதோ நாங்க தான் சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போலி விளம்பரம் செஞ்சு வெற்றி பெருமையை தேடிக்கிறது மக்களை கொதிப்படைய வச்சிருக்கு.